2010 முதலாவது கேள்வி சடத்துவ திருப்பத்தின் பரிமாணங்கள் என்னன்று. இப்ப ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல திணிவுன்றது இயங்க மறுக்கிற தன்மை திணிவு, இயங்க மறுக்கிற தன்மையை தான் நம்ம திணிவு அளவிடும். அதே மாதிரி சடத்துவ திருப்பம்ன்றது ஒரு சுழற்சி இயக்கத்துல ஒரு பொருள் சுழல மறுக்கிற தன்மையை நம்ம அளவிடுறது தான் சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பத்துக்கான அலகு உங்களுக்கு தெரியும், கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அப்ப கிலோகிராமுக்கு எம்மும் மீட்டருக்கு எல்லும் போட்டோம்னா எம்எல் வர்க்கம் முதலாவது விட இப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, வெப்ப கணியத்தின் எஸ்ஐ அலகு என்னன்றது இந்த கேள்வியில இருக்காங்க. இப்ப இந்த கேள்வியை வடிவமைப்பு சொல்லணும். இதுல வெப்ப நிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்கல. வெப்ப நிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தா அப்ப கேள்வி விடையா வந்திருக்கும். இப்ப வெப்ப கணியம்ன்றது ஒரு சக்தியை தான் குறிக்குது. அப்ப அதால அதுக்குரிய விட நாலாவது விட வரும் ஜூல். அதாவது சக்தி அளக்கிற எஸ்ஐ அலகு ஜூல் ரெண்டு வரும். இப்ப அதுல அஞ்சாவது விட பாத்தீங்கன்னா கெண்டலா கொடுக்குறாங்க. கெண்டலான்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க முதலாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. ஒளிர்வு செறிவை அளக்குற அலகு தான் கெண்டலா. ஒளிச்செறிவுல ஒளிர்வு செறிவு. இப்ப அதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. முதலாவது விடையா இங்க கலோரியை கொடுத்துருக்காங்க. கலோரி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு உணவு பொதி ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னுக்கும் அதுல சக்திர அந்த உணவுல இருக்கிற சக்திர அளவை கலோரியிலான் குறிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி கலோரியில குறிச்சிருந்தாலும் அது ஒரு லட்டின் சொல் தான் அது. அப்ப அதை நம்ம எஸ்ஏ அலகா சொல்ல மாட்டோம். எஸ்ஏ அலகுன்றது ஜூல் தான். இப்போ மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி அரியத்தினூடாக வெள்ளொளி செல்லும் போது பின்வரும் நிறங்களுடைய எந்நிறம் மிக குறைவாக விலகல் அடையும் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல முறிவு சுட்டி என்றது உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க. முறிவு சுட்டி மெயினா ஒரு கதிரொண்டு இப்ப ஒரு வழியில இருந்து ஒரு கண்ணாடி வருது என்று சொல்லிச்சுன்னா வழி சார்பாக கண்ணாடி என்ற முறிவு சுட்டி என்றது மெயினா என்னது குறிக்கிறதா, அந்த வார கதிர் செவ்வண்ண நோக்கி முறிகிற அளவை தான் அந்த முறிவு சுட்டி என்றது குறிக்கும். இப்ப ஒரு முறிவு சுட்டி குறைஞ்ச ஊடகத்துல இருந்து முறிவு சுட்டி கூடின ஊடகத்துக்குள்ள வரக்குள்ள அந்த கதிர் செவ்வண்ண நோக்கி கூடிய அளவு முறிவடை. அப்ப கூட முறிய அது உண்மையா அந்த கதிர் போக வேண்டிய பாதை தான். உதாரணத்துக்கு இதுவும் வழியா இருந்திருந்தா வார அந்த கதிர் இப்படிதான் போயிருந்து. ஆனா இப்ப இந்த வழியை விட இந்த கண்ணாடியில முறிவு சுட்டி கூடின காரணத்தாலாம் செவ்வண்ண நோக்கி முறிகிற அளவு கூடினதால அந்த கதிர் என்னது செவ்வண்ண நோக்கி கூட முறியுது. அப்ப இந்த நம்ம முறிவு சுட்டி என்றது ஒரு கலருக்கு ஒரு நிற கதிருக்கு மட்டும் ஒரு நிற கதிருக்கு தான் நம்ம அந்த முறிவு சுட்டி என்றதை விரைவுபடுத்தி இருக்கோம். அப்ப அதுல இப்படி கட்புலனாக மொழியில் இருக்கிற 7 கலருக்கு பாத்தீங்கன்னா வேறு முறிவு சுட்டி வரும். அப்ப நம்ம இவ்வளவு காலம் வழி சார்பா கண்ணாடியில முறிவு சுட்டி ஒண்டசம் அஞ்சாண்டு படிச்சது சராசரியா எல்லா நிற ஒளிக்கதிருக்கும் சேர்த்துதான் ஒண்டசம் அஞ்சாண்டு இப்ப படிச்சது. இப்ப அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்ல இருந்து வயலட்டை நோக்கி போக முறிவு சுட்டி கூடும். அப்ப முறிவு சுட்டி கூடுன்னு சொல்லிச்சோன்னா அந்த வார கதிர் செவ்வண்ண நோக்கி முறிகிற அளவு கூடும். அப்ப செவ்வண்ண நோக்கி முறிகிற அளவு கூடிச்சண்டா இதான் விலகல். அப்ப அந்த கதிர் உண்மையா போக வேண்டிய பாதையில இருந்து இவ்வளவு விலகி போகுது. அப்ப இதான் விலகல். அப்ப விலகல் கூடி போகும். அப்ப இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க, எது மிக குறைந்த அளவு விலகல் அடையணும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப தந்த கலருக்குள்ள நீங்க ஓடர்ல பாத்தீங்கன்னா ஆக குறைவான விலகல் அடையக்கூடியது செம்மஞ்சள் நிறமா இருக்கு. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற கேள்வி 2010 4வது கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, ஒருவருடைய கண் வில்லையில் இருந்து விழித்திரைக்கு உள்ள தூரம் 1.7 சென்டிமீட்டரா கண் முற்றாக தளர்ந்த நிலையில் இருக்கும் போது கண் வில்லையின் குவிய தூரம் என்று சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ல ஒரு தூர பொருளை பார்க்கக்குள்ள அந்நிறம் அந்த கதிர்கள் எப்படி வரும். அதுக்கு கண்ணுக்கு தூரத்துல இருந்து வர ஒளிக்கதிர்கள் சமாந்தரமா வரும். இப்ப சமாந்தரமா வர கதிர்கள் இப்ப கண்ணுக்குள்ள இருக்கிற இது ஒரு இரு குவியில இருக்கிறால சமாந்தரமா வர ஒளிக்கதிர்கள் அதுல குவியத்துல குவியும். அப்ப குவியம் வார அதே இடத்துல கண்ட விழித்திரையும் வரணும். இப்ப கண்ட விழித்திரையில இருக்கிற இடத்துல குவியமும் வரணும். அப்பதான் அந்த விழித்திரையில உருவாகிற பிம்பத்தை பார்வை நரம்புகளால போய் மூளை உணரும். அப்ப இங்க நீங்க பாருங்க, இப்ப இதுல வில்ல ஏற்கனவே இந்த இரு குவிவு வில்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கண்ட தன்னமைவு காரணமா அந்த இரு குவிவு வில்ல அதுல தடிப்பை மாற்று.
அப்ப அது இருக்க மெல்லியா இருக்கிறது போக போக தடிப்பா வந்து கூடிக்கொண்டே போகும். அப்ப அது வரக்கூடிய கதிரை வந்து அது முறிஞ்சு சரியா அந்த வெளித்திரையில குவிக்கொண்டு வந்ததுக்காண்டி தான் அந்த செயல்பாடு வந்து நடக்குது. ஆனா இப்ப இவங்க கேட்கிற வந்து முற்றாக தளர்ந்த நிலையில இருக்கும்போது கேட்காங்கன்னா அந்த நேரம் வர வேண்டிய கதிர் வந்து கட்டாயம் சமாந்தரமா இருக்கக்குள்ள வார கதிரா இருக்கக்குள்ள மட்டும்தான் அந்த கண் வந்து கண்ட வில்ல வந்து தளர்ந்த நிலையில வந்து இருக்கு. அப்ப அந்த நேரம் இந்த உருவாகிற பிம்பத்துக்கான பிம்ப தூரம் இந்த வில்லையில இருந்து 1.7 சென்டிமீட்டர் ஆகும். அதே நேரம் அந்த கண் இந்த வில்லைக்கான குவிய தூரம் 1.7 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப விட வந்து 5வது விட வந்து இப்ப நம்ம 2010 5வது கேள்வி வந்து பார்த்தோம். ஒரு வோல்ட்மானியும் ஒரு ஆம்பியர்மானியும் பற்றி சொல்லப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதி. வோல்ட்மானிக்கு பெரிய அகத்தடை உண்டு, அதே போல ஆம்பியர்மானிக்கு சிறிய அகத்தடை உண்டு. அப்ப இதுல வந்து அவங்க லட்சிய வோல்ட்மானி என்றோ லட்சிய ஆம்பியர்மானி என்றோ சொல்லல. சாதாரண ஒரு மெய் வோல்ட்மானியும் ஒரு மெய் ஆம்பியர்மானியும் தான் சொல்லிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு வோல்ட்மானிக்கு வந்து பெரிய அகத்தடை வந்து இருக்கும், ஆம்பியர்மானிக்கு வந்து சிறிய அகத்தடை இருக்கும். அப்ப ஏ கூற்று வந்து சரியான விட வந்து உங்களுக்கு விளங்கும். அப்ப ஏ கூற்று வந்து சரியானன்னு சொல்லி சொன்னா, ஏ கூற்று சரியா இருந்துச்சுன்னா இதுல வந்து பாருங்க 5வது வந்து வராது, பிசி மட்டுமன்ற விடையும் வராது, அதே மாதிரி சி மட்டுமன்ற 2வது விடையும் வராது. அப்ப 1வது 3வது 4வது இதுல ஏதாவது ஒரு விட வந்து வரப்போகுது. அடுத்த நம்ம வந்து பார்ப்போம் பி கூற்று. அப்ப பி கூற்றுல வந்து ஒரு சுற்றுக்கூறுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவை அளப்பதற்காக வோல்ட்மானியா கூறுடன் தொடரில் வந்து தொடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த கூற்று வந்து உங்களுக்கு பிழை என்றா தொடரில் தொடுக்கப்படுகின்றன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 புள்ளிகளுக்கு இடையில அழுத்த வேறுபாட்டை வோல்ட்மானியை கொண்டு அளக்க போறோம்னு சொல்லுதுன்னா, அப்ப நம்ம வோல்ட்மானியை வந்து அந்த அந்த அளக்க வேண்டிய 2 புள்ளிகளுக்கு இடையில சமாந்தரமா தான் வந்து தொடுப்போம். அப்ப தொடரில் தொடுப்போம்னு சொன்னால அது வந்து பிழை. அடுத்தது அப்ப அந்த பி கூற்று வந்து பிழை. அப்ப ஏபி ஆகியன மாத்திரம் உண்மையானன்ற 3வது விடையும் வராது. அப்ப இப்ப அடுத்த கூற்றுக்குள்ள போகலாம். இப்ப நேரடியா இதுல வேற எதுவும் விட இருந்துச்சுன்னா நம்ம 1வது விடைக்கு மட்டும் போட்டுட்டு போயிடலாம், சி கூற்று பார்க்க தவிர. ஆனா ஏசி ஆகியன மாத்திரம் உண்மையானது தானே, அப்ப அதனால சி கூற்றை நம்ம வாய்ச்சி பார்க்கணும். அப்ப ஆம்பியர்மானி அதனூடாக ஓரலகு நேரத்தில் பாயும் மின்னேற்றத்தை வந்து அளக்குது. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரலகு நேரத்துல பாயும் மின்னேற்றம் என்பது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு கடத்தி ஒன்றுகளால மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு குறித்த பரப்புகளால அலகு நேரத்துல பாயின்ற ஏற்றத்திற அளவு தான் வந்து மின்னோட்டம். அப்ப அவங்க நேரடியா மின்னோட்டத்தை அளக்குறது கேட்காம இன்டைரக்டா ஓரலகு நேரத்தில் பாயும் மின்னேற்றத்தை வந்து அளக்குது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த சி கூற்றும் வந்து சரியா இருக்கும். அப்ப இதுக்கு விட வந்து ஏயும் சியும் சரி. 4வது விட வந்து 2010 6வது கேள்வி. ஒரே இழுவையின் கீழ் உள்ள ஏபி எனும் இரு கித்தார் கம்பிகள் எல்லாவற்றிலும் சர்வசமமாக இருக்கின்ற போதிலும் ஏயின் விட்டம் பியின் விட்டத்தின் இருமடங்காகும். விகிதம் ஏயின் மூலம் உண்டாக்கப்படும் அடிப்படை மீறுதிறன் பியின் மூலம் உண்டாக்கப்படும் அடிப்படை மீறுதிறன் என்னன்னு சொல்லி கேட்டுக்கான். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கித்தார் கம்பியில உருவாக்கப்படுற அந்த குறுக்கலைக்கான சமன்பாடு வந்து 1/2L வர்க்கமூலம் 2T/m தெரியும். அப்ப இங்க எம்ன்றது வந்து அலகு நில திணிவு. அப்ப அலகு நில திணிவை நம்ம ஏரோன்னு சொல்லி எழுதலாம். அப்ப அலகு நில திணிவை ஏரோன்னு போட்டோம்னா இங்க கம்பி குறுக்கோட்டு பரப்பு வந்து வட்ட குறுக்கோட்டு பரப்பா இருக்கிறாள். அப்ப நம்ம அதை வந்து π/d வர்க்கத்தின் 4 எழுதலாம். அப்ப நேரடியா மீடுறனுக்கும் விட்டத்துக்கும் இடையிலான தொடர்பு எஃப் நேர்வியசமன் 1/d என்று சொல்லி வரும். அப்ப இங்க வந்து பாருங்க, இப்ப ஏட விட்டம் வந்து வீர விட்டத்தை விட 2 மடங்கா இருக்கும்னு சொல்லி சொன்னால வீர விட்டம் 1 பங்கா இருந்தா ஏட விட்டம் வந்து 2 பங்கா இருக்கும். அப்ப கட்டாயம் ஏட மீடுறன் வந்து பீட மீடுறனை விட குறை இருந்திருக்கும். அப்ப வர வேண்டிய பின்னம் வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு இருக்கிற தொகுதி எண் வந்து சிறிய பெருமானமாகவும் கீழுக்கு வர பகுதி எண் வந்து பெரிய பெருமானமாகவும் இருந்திருக்கும். இப்ப இந்த 5வது விடையிலையும் 4வது விடையிலையும் வந்து பாத்தீங்கன்னா கீழுக்கு இருக்கிற எண்ணையும் விட மேலுக்கு இருக்கிற எண் வந்து பெருசா இருக்கு. அப்ப இந்த 4வது 5வது விடைகள் வந்து வராது. 1 2 3க்குலாம் ஒரு விடை வந்து வரப்போகுது. அப்ப நம்ம இன்னும் ஈஸியா இதை நம்ம எப்படி போடலாம்டா, இதை நீங்க 2 தரம் எழுதி வெட்டி சுருக்காம எஃப்ஏ மீடுறன் மேலுக்கு தானே இருக்கு. அப்ப அதுக்குரிய அந்த விட்டம் வந்து டிஏ வந்து நேர்மாறு விகித சமனா வரால எஃப்இக்குரியது டிஏ வந்து கீழே வரணும். அப்ப ஏ மூலம் உண்டாக்கப்படும் மீடுறனுக்கு வந்து டிஏ வந்து 2 பங்குன்றால அதுக்கு கீழுக்கு 2ம் எஃபிக்குரிய அந்த விட்டம் வந்து மேலுக்கு வரும். அப்ப அந்த பங்கை நீங்க 1/2 நேரடியாக வந்து எழுதலாம். அப்ப
விட வந்து 2வது விட வந்து 2010 7வது கேள்வி. ஒரு லட்சிய வாயுவின் இடைவர்க்க மூலக்கதியை இருமடங்காக்குவதற்கு வாயுவின் தனி வெப்பநிலையை அதிகரிக்க செய்ய வேண்டிய காரணி என்னன்னு சொல்லி கேட்டுருக்கோம். இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இங்க இடைவர்க்க மூலக்கதின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க கேட்டது வந்து சீவர்க்கம் பார் இல்ல, சீவர்க்கம் பார் ரூட் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப சீவர்க்கம் பார் ரூட்டுக்குரிய கோவை வந்து வர்க்க மூலம் 3RT/m சொல்லி வரும். அப்ப இங்க குறித்த ஒரு லட்சிய வாயு தானே, அப்ப சார்மூல கடின மாறாது, அகிலவாயு மாறிலி மாறாது, இந்த 3 மாறாது. அப்ப சீவர்க்கம் பார் ரூட்டுக்குள்ள அது வந்து நேர்விய சமன் வர்க்க மூலம் T என்று எழுதலாம். இப்ப இதுல இந்த கதியை வந்து இருமடங்காக்குறதுக்கு தேவையான கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே இப்ப நம்ம சாதாரண சும்மா ஜோதிச்சு பார்த்தோம்னா, இப்ப சீவர்க்கம் பார் இந்த ரொட்டுக்குள்ள இருக்கிறது ஆரம்பத்துல அந்த வாயுற கதியா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த கதியை வந்து 2 மடங்கு ஆகும். அப்படின்னா இந்த நேர்விய சமன் தொடர்பு வந்து அப்படியே 2 மடங்கு ஆகணும்டா, இங்கால இந்த வர்க்க மூலம் T அந்த பெருமானமும் 2 மடங்கால அதிகரிக்கும். அப்படி இந்த வர்க்க மூலம் 2 T அந்த வர்க்க மூலம் T பெருமானம் 2 மடங்கால அதிகரிக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த 2 வந்து இந்த டீக்கு உள்ள வந்து இருந்துருக்கு. இந்த உள்ளுக்குள்ள இந்த 2 வந்து T வந்து 4 இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா. அடுத்தது 2010 8வது கேள்வி. ஒரு பொருளின் கோண வேகம் ஒமேகா ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு நேரம் T உடன் மாறுகின்ற எனின், நேரம் T உடன் கோண இடப்பெயர்ச்சி தீட்டாவின் ஒத்த மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது எதுன்னு சொல்லி இந்த கேள்வியில வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கிராஃப்ல வந்து உங்களுக்கு விளங்கணும், இந்த டீட்டாக்கும் அதாவது கோண இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடையிலான வரைவினுடைய படித்திறன் வந்து ஒமேகாவை தரும். அதே மாதிரி இந்த கோண வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில கீற கிராஃப் உடைய படித்திறன் வந்து கோண ஆர்முடுகளை வந்து தரப்பு. அப்ப இங்கே இவங்க தந்திருக்கிற 5 விடையிலையும் தந்த கிராஃப்ற படித்திறன் தான் இங்க இருக்கிற கோண வேகத்துல பருமனை வந்து தீர்மானிக்க போகுது. அப்ப அதை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள இங்க டைமோட இந்த கோண வேகத்துல பருமன் வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்ப டைமோட கோண வேகத்துல பருமன் கூடிக்கொண்டு போகுதுண்டா, இங்க இந்த கிராஃப்ற படித்திறன் வந்து டைமோட கூடிக்கொண்டு போற வலையெல்லாம் இங்க வந்து வரணும். அப்ப அதுபடி பார்க்கக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா படித்திறன் வந்து மாறாம இருக்கு. அப்ப இது வந்து வராது. இங்க படித்திறன் வந்து 0 இருக்கு, இந்த விடையும் வராது. 4வது விடையில இது என்ன படித்திறன் வந்து மாறாம இருக்கு, இதுவும் வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க போக போக படித்திறன் வந்து கூடுது. ஆனா இங்க அந்த படித்திறன் வந்து மறைப்படித்திறனா தான் இருக்கு. இங்க இந்த ஒமேகா அதாவது இந்த படித்திறனுடைய பெருமானம் இங்க வந்து பிளஸ் ஆகிறதால இங்கேயும் இந்த டீட்டாக்கும் டைமுக்கும் கிராஃப்லையும் அந்த கிராஃப்ற படித்திறன் வந்து பிளஸ்ல வந்து வரணும். அப்ப இந்த கிராஃப்ற படித்திறன் வந்து மைனஸ்ல வரதால இந்த 3வது விடையும் வராது. அப்ப 5வது விடைக்கு வந்து நம்ம போகலாம். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கணும், இங்க சீரான கோண ஆர்முடுகள்லாம் வருது. சீரான கோண ஆர்முடுகளுக்கு மட்டும்தான் இந்த வளைவு வரும், இந்த மாதிரியான வரைவு டீட்டாக்கும் டைமுக்கும் வரும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது. ஏனென்றா இப்ப டைமுக்கும் ஒமேகாக்குமான வரைவு வந்து சீரான கோண ஆர்முடுகளா இருக்கக்குள்ளையும் இந்த கிராஃபினுடைய படித்திறன் ஆகிற கோணவகம் வந்து கூடிக்கொண்டே இருக்கு. அதே மாதிரி அதிகரிக்கும் கோண ஆர்முடுகள் வார நேரமும் இந்த கிராஃபிற படித்திறனான கோணவகம் வந்து கூடிக்கொண்டே இருக்கு. அதே மாதிரி குறைகின்ற கோண ஆர்முடுகள் வார நேரமும் இங்கே கோணவேகம் வந்து அதிகரிச்சு கொண்டான் இருக்கு. அப்ப கோணவேகம் இந்த 3 கிராஃபுக்கும் கோணவேகம் வந்து அதிகரிக்கிறதால கோண இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவும் வந்து படித்திறன் அதிகரிக்கிற மாதிரியான இந்த வரைவு தான் வருது. இப்ப இதுக்கு சரியான விட 5வது விட. 2010 9வது கேள்வி. குருதியை கொண்டு செல்கின்ற குறுக்கோட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமுடைய பெரும் நாடி ஒன்று ஒவ்வொன்றும் குறுக்கோட்டு பரப்பளவு 0.4 சென்டிமீட்டரை உடையதும் ஓரலகு நேரத்தில் சம கன அளவு குருதியை காவுகின்றதுமான 18 சிறிய நாடிகளாக பிரிகின்றது. விகிதம் பெரிய நாடியில் உள்ள குருதியின் கதி ஒரு சிறிய நாடியில் உள்ள குருதியின் கதியானது என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இதுல பாருங்க, ஒரு நாடியில இருந்து குருதி வந்து வருது, பிறகு 18 சிறிய நாடிகளையும் வந்து அந்த குருதி வந்து பிரிஞ்சு போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும், கனோளவு பாய்ச்சல் வீதம் மாறாம இருக்கிற காரணத்தால கட்டாயம் பெரிய நாடியில போன குருதிர கதியை விட சிறிய நாடியில போற குருதிர கதி வந்து குறைஞ்ச பிரமாணம் தான் வரணும். அப்ப இந்த விடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க மேலுக்கு இருக்கிற பின்னம் வந்து பெரிய பின்னமாகவும் கீழுக்கு இருக்கிற பின்னம் வந்து சிறிய பின்னமாகவும் இருக்கும். அப்ப இவங்க தந்த விடைகள் எல்லா விடைகளும் அப்படித்தான் வருது. அப்ப நம்ம 5 விடைகளையும் ஒன்றையும் பட்டியல.
அப்ப நம்ம இப்ப நேரடியா கெனாலோ பாய்ச்சல் வீதத்தை சமப்படுத்தணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய நாடி வருது, அதுல குறுக்கோட்டு பரப்பு 1 சென்டிமீட்டர் இருக்கும் தர அந்த பெரிய நாடிக்குள்ள குருதிர வேகும். பிறகு ஒரு சிறிய நாடிக்குள்ள ஒரு குறுக்கோட்டு பரப்பு வந்து 0.4 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப சிறிய நாடிற வேகம் வந்து இது இப்படி எடுத்திருக்கும். இப்ப இப்படி இது வந்து ஒரு சிறிய நாடிக்குள்ளால போற குருதிக்கான கெனாலோ பாய்ச்சல் தான் போட்டிருக்கும். இப்படி 18 சிறிய நாடிகளுக்குள்ளாலையும் குருதி வந்து போகும். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும், 18ஆல வந்து பெருக்கணும். அப்ப இப்படி பெருக்கி போட்டு இப்ப பெரிய நாடிக்குள்ளால போற குருதிர கதிக்கும் சிறிய நாடிக்குள்ளால போற குருதிர கதிக்கும் இடையில இது அவ்வளோத்தையும் சுருக்கி விகிதம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 7.2 3வது விட வந்து வரும். இப்ப 2010 10வது கேள்வி, ஒரு நிலைக்குத்து கம்பி வழியே இயங்கத்தக்க ஒரு லேசான சிறிய வளையத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள ஓர் இலையின் நுனியை நோக்கி அவ்விளை வழியே செல்கின்ற ஓர் அலைத்துடிப்பு உருவில் காணப்படுகிறது. அலைத்துடிப்பின் உச்சம் வளையத்தை அடையும் கணத்தில் துடிப்பின் வடிவத்தை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் உரு பின்வருவனற்றில் யாருன்னு கேட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுக்கலை துடிப்பு இங்க வரக்குள்ள இந்த இடத்துல வந்து ஒரு வளையம் ஒன்று இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு வளையம் ஒன்று இருக்கிறால அது ஒரு அந்த சுயாதீன முனை வந்து இப்ப அசையக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப சரியான இடத்துல வந்து கட்டி இல்லை. அப்ப இங்க இந்த அலைகள் இப்படி இயங்கி வரக்குள்ள இந்த இடத்துல இருக்கிற துணிக்கையில அந்த வளையத்தை அப்படி வந்து மேல வந்து தூக்கும். அப்ப அதால இந்த இடத்துல வந்து அவத்தை வித்தியாசம் வந்து நடக்காது. அப்ப அங்க நடக்க போற தெறிப்பு இப்படியான ஒரு தெறிப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மென் தெறிப்பா இருக்கும். அப்ப போற அலை அந்த இடத்துல இருக்கிற வளையத்தை அப்படியே தூக்கி பட்ட அலை படப்போற அலை வந்து இங்கால வரும். அடுத்ததா இங்கால இருக்கிற இந்த பாதி அலை வந்து இவ்விடத்து வரும். பிறகு இங்கால போய் இதுல வந்து பட்டு தெரிச்ச அலையும் திரும்பி பையாவத்தை வித்தியாசம் இல்லாதால இங்கால பக்கம் வந்து வரும். அப்ப ஏற்கனவே இப்ப அடுத்ததா இதுல படப்போற அலையும் தெரிச்சு வந்த அலையும் அதே ஷேப்ல வந்து இருக்கிறால இதுல வீச்சம் வந்து வளமையான வீச்சத்தையும் விட 2 மடங்கான வீச்சத்தோட உயர்வா வந்து வரும். இப்ப அப்படி வர விடை வந்து பாத்தீங்கன்னா 2வது விடை இருக்கு. ஏன்னா முதலாவது விடையில வந்து வீச்சம் அதே மாதிரி வீச்சமாக இருக்கிறால முதலாவது விடை வந்து வராது. இதுல 3வது விடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ஒரு வளையமா இல்லாம இந்த இளையர முனையை கொண்டு வந்து இதுல கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நேரம் அந்த இடத்துல வந்து வெண்தரிப்பு வந்து நிகழும். அப்படி வெண்தரிப்பு நிகழ்வுல தெரிச்சு வர அலை வந்து பை அவத்தை வித்தியாசத்துக்கு உட்படுறதால அந்த தெரிச்சு வர அலை வந்து கீழுக்கு வந்து வரும். அப்ப அதால வீச்சம் நம்ம வந்து பார்க்கக்குள்ள ஒரு காவிப்படிதான் வீச்சம் வந்து பார்ப்போம். அப்ப இது ரெண்டையும் கூட்டி நம்ம வீச்சம் வந்து காணக்குள்ள இதுக்கான விளைவு வீச்சம் வந்து 0 வரும். அப்ப தெரிச்ச சில கணத்துக்கு பிறகு வந்து வெண்தரிப்பு நிகழக்கூடிய மாதிரி நடந்திருந்தா இந்த 3வது விட வந்து வரும்.